நம்ம கஞ்சி காசு பாரு அருமை தாய் பச்சைமாள் அவர்களுக்கு கண்காணிக்கை இறந்து இருவடியை சேர்ந்த மங்கம்மாள் பெண் கொடுத்த மங்கம்மாள் அப்படின்னு கர்ணவராய் வந்து சொல்லி நானும் கொண்டு வந்து கிருஷ்ணகிரிக்கு அந்த பஸ்ஸிலே வந்து வராரு பாவம் எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இப்ப எங்க அண்ணன் கண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லி அவன் கேட்டு நிக்கிறாரு முனுசாமி போறது முருகன் அங்கம்மாள் முனுசாமி போறது முருகன் அங்கம்மாள் அதே பேரன்புக்குரிய முனுசாமி ஐயா அவர்கள் முனுசாமி ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய படமாகப்பட்டது இன்னும் அங்கம்மா அங்கம்மா பேரோட பணம் கொடுத்திருக்கிறார் முருகன் அங்கம்மா அவர்கள் பக்கத்துணையாக இருந்து இறைவனடி சேர்ந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கப்பதி சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்னவரால் கொடுப்பனமாகப்பட்டது நாடக மன்றத்திற்காக அதே பேரன்புக்குரிய முனுசாமி ஐயா அவர்கள் கொடுப்பது படமாகப்பட்டது அதே ராணி மீது பணம் கொடுத்திருக்கிறார். ராணி அம்மையார் அவர் பக்கத்துணையாக இருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அவரால் கொடுப்பனமாகப்பட்டது நாடக மன்றத்திற்கு யாரும் பார்க்கல வச்சுக்கோ இன்னும் கேமரா பாக்குது இன்னும் போகலையே சொன்னேன் கண்ணனுக்கு மட்டும் கேட்டில் இருக்க காவலாளி கூட தடை கிடையாது. எப்போது அண்ணன் கர்ணம் வரலாம் அத்தை நீ கேட்டு விட்டு
யாரோ அண்ணா நினைக்கிறானே, ஆனா இன்னொரு பிறவி இருந்ததே உண்டானா எனக்கு முன்பதாக அண்ணாவாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனே வேண்டி உன் பாதமே கதி என்று பாதத்துல உன் தம்பி துரியோதன மன்னன் துரியோதனா, 1000 மன்னர்கள் இருந்தாலும் சரியே, சேனாசேனங்கள் இருந்தாலும் சரியே, இந்த ராஜசபையில் வந்து என் காலில் ஒன்றியது தர்மமா நியாயமா? என் முடியாவது தங்கத்தால் வைரத்தால் மகரத்தை அலங்கரிக்கலாம், ஆனா இந்த முடி எப்பேற்பட்ட முடி? 35 தலைமுறையாக சீரம் சிறப்புடன் ஆண்டு வரக்கூடிய முடி என் பாதத்தில் வைத்து இது ஏதோ ஒரு சமாச்சாரம். சத்தியமா ஒரு ஆளுக்கு காரியம் இல்லாம காலை பிடிக்க மாட்டாங்க. சூட்சமா சொல்லணும். காசு வாங்கி பாப்போம் கேட்ட அதானா ஜெயகிருஷ்ணன் போறது கிருஷ்ண முத்தம் அதே ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மனமாகப்பட்டது அங்கம்மா கிருஷ்ணன் முத்தம்மா, கிருஷ்ணன் முத்தம்மா பூவரசு, கிருஷ்ணன் முத்தம்மா பூவரசு, இவர்கள் அங்கம்மா. இவர்கள் 4 பேர் மீதுல 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு பக்கத்துலையாக இருந்து நோயில்லாத வாழ்வும் நீண்ட ஆயுளும் அஷ்ட வசங்களை பெற்று வர வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்னவரால் குருபணமாகப்பட்டது நாடக மன்றத்திற்காக. ஏ யாரு உயிரோட சொல்றாடி? கௌரவமா கொடுக்கறது ரத்னவேல் சுபேஜயம் அதே கௌரவ மகாலட்சுமி மாதிரகுல சிகாமணி கௌரவமா கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது. அதே ரத்னம்மா பேரோட பணம் கொடுத்திருக்கிறார், ரத்னவேல் பேர் பணம் கொடுத்திருக்கிறார். ரத்னவேல் அவர்கள் பக்கத்திலே இருந்து அவரை பாதுகாக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். சுகாஸ் கொடுக்கிறது அங்கம்மா. அதே சுகாஸ் ஐயா அவர்கள், சுகாஸ் ஐயா அவர்கள் குடும்படி பணமாகப்பட்டது அங்கம்மா பேரோட பணம் கொடுத்திருக்கிறார். அங்கம்மா ஒரு பக்கத்திலே இருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். வாங்க காசு நிர்வகிச்சு யாரு கேட்கறாங்க? இத்தனை நாளாக வந்து அண்ணா சுகமா இருக்கிறாயா, சிறப்பாக இருக்கிறாயா என்று துரியோதனை என்னை பார்த்து கேட்கும். ஆனா இன்று நாளையில் பாதம் சரணம் என்ன சமையல் பொங்கமுடனே நான் வாடிய முகத்துடனே சிரம் இதுவரைக்கும் என் காலில் சிரம் தாங்கி வளர்ந்ததே இல்லை. யாத்த யாவழுது என்னைக்காகத்தான் யாத்த ஏண்டா வளருது? தனி ஓடுறது தானே? ஆமா, என்ன மேலே வச்சிருந்தா என்ன போயிருந்தது. அதனால இன்னைக்கு ஏதோ துரியோதனம் ஒண்ணு சரியா போது எடுத்துட்டு போயில துரியோதனா பாதத்தில் வடித வடினார் முடி சாயாமல் இந்த முடி நீ ஆள வேண்டும், சிறப்பாக சுகமோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால ஏண்டா வந்தவுடனே நீ எப்பேற்பட்டவனி என்னை உயர்ந்த சிம்பாசனத்தில் அமர வைத்து
என் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிற இது தர்மமா? பாக்குறத பாரு இது நியாயமா? ஏசாமி பாக்குறத பாரு. அது பிறந்துக்கிற பிறப்பா படுற பிறக்கணும்டா. அதான் அதனால திருட்டாடு பாக்குற மாதிரி பாரு. இப்ப சொல்றோம் பாரு, சொல்ற பேசி அப்படியே கேட்கமா. நீ ஓக்காரா போய். ஏய் 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 அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ணது போற? ஓக்காரன்னு நான். டேய் உனக்கு புரியலையா? எழுங்க அப்படி எல்லாம் என்ன சொல்லிதானே நேரா போயிடுவோம். எவ்வளோ என்னன்னா என்ன சொன்னா ஒட்டாரா பாருடா அப்படி குந்து போய் ஐயா கையில ஒன்னும் அப்படியே செய்வோம். ஆமா எதனா சொல்லிட்டு வச்சுக்கோ, உடனே அப்படியே செய்வோம். ஆனா அது உன் தம்பி இல்லையா? எப்படி உட்காந்துக்கிறேன் பாருப்பா. அருமையே பார்க்கலாம். அருமை மகாராஜா, இப்படிதான் பாத்ரூம் நான் கூட உட்காருவோம் பீபி ஆடுறதுக்கு. ராஜ சிம்மாசனத்துல ராஜ சிம்மாசனத்து எந்த வண்ணமாக அமர்வாயோ அதை கோவிச்சுமான பையன் உனக்கு போய் பையன் இல்லாம இத அண்ணன் வந்துட்டேன் இல்லையா? சேனா சேனா போய்விட்டது, உட்கார தெரியல. நான் அப்பயே சொல்றேன் சாமி, 9 மணிக்கெல்லாம் வேலை மேல வராது, என்ன 9 மணிக்கு வர சொல்லுவாங்க. 9 மணிக்கு என்ன பண்றது என்ன